பிரைஸ் பி டு காட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம். அனாதி தேவன் என்று அல்ல, அனாதி தேவனே என்று குறிப்பிட்டு கூறுவது ஒரு காரியத்தை தெளிவுபடுத்துகிறது. ஆகவே இந்த தேவனும் என்பதாய் அல்ல, இந்த தேவனே என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் உன்னை நடத்துவார், உனக்கு புகலிடமாவார், உனது அடைக்கலம் எண்ணப்படுவார். நீதிமான்கள் அதற்குள்ளே ஓடி சுகமாய் தங்குகிறார்கள். ஆகவே உன் புகலிடமும் அடைக்கலமாய் இருப்பவரிடத்தில் இனி தங்குவதற்கு இடமில்லாமல் வந்தடைந்த தகையிலான் குருவியைப் போலல்ல, அவரது சொந்த பிள்ளையாய் அவரையே சொந்தமாக்கி அவரில் நீ தங்குவாய், தாபரிப்பாய், சுகமாய் ஜீவிப்பாய். காரணம், அந்த அனாதி தேவனே இனி உன் அடைக்கலம், அவரது நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். ராஜாவும் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தருடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிகளுக்கு வீடும் தகையிலான் குருவிகளுக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைக்கின்றது. உனக்கு அவர் தம்மையே தாபரமாக கொடுத்துள்ளார் என்றால் நீ எத்தகைய விசேஷித்த ஆத்துமா என சிந்தித்துப்பார். இந்த மகிமை பொருந்திய அடைக்கலத்தை உரிமையாக்கிக் கொள், அவரை விசுவாசி. இந்த பூமியில் எங்கே நிலை பெற்று இருப்பேனோ என யோசியாதே. இந்த பூமியையே அந்தரங்கத்தில் தொங்க வைத்து காத்து கொண்டிருக்கும் தேவன் உனக்கு அடைக்கலத்தை கொடுப்பது அதிக நிச்சயமாய் இருக்கின்றது. தொடர்ந்து அவரை அண்டிக்கொள். உன் அடைக்கலமானவர் உன்னை அணைத்து காப்பார், தமது அன்பினால் உன்னை உயர்த்தி அகமகிழ்வார், உன்னை தமக்கு சாட்சியாய் என்றென்றைக்கும் நிலைநிறுத்துவார். God bless you abundantly.